அமிழ்தம்னு ஒன்று இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அது நீண்ட நாள் வாழ காரணமாக இருக்கும். இப்போ நெல்லிக்கனின்னு சொல்கிறோம், அவ்வை அதிகமான அவ்வைக்கு கொடுத்தார் அப்படின்னு. அதை சாப்பிட்டா சாகாமல் இருப்பாங்கன்னா 2 பேருமே சாகாமல் தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லை, அது கொஞ்ச நாள் கூட வாழலாம், அவ்வளோதான். அது ஏன்பா நீ எனக்கு அதை அவ்வைக்கிட்ட கொடுத்த பிறகு தான் அதிகமான்னு சொன்னா இல்லையா, இதை சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழலாம்னு. அது நீ சாப்பிட வேண்டியதானே, எனக்கு கொடுக்குறியாது. நான் என்ன வெறும் அரசன், நீ சாப்பிட்டா தான் அவைய தமிழ் வாழும் அப்படின்னு சொன்னார்னா அது அமுதக்கடி. அந்த அமுதக்கனியினுடைய வரலாற்றை அமுத சுரபி ஒரு வார்த்தை கேட்குறோம். அதோடு மட்டும் இல்லை, இப்போ நம்ம அந்த நாள் அச்சய திருதைன்னு வேறு நம்ம சொல்கிறோம், அச்சய பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, எடுக்க வரும். ஆனால் என்ன அதை இப்போ மாற்றி விட்டாங்கன்னா, அன்றைக்கி நகை வாங்கினா நல்லதுன்ட்டாங்க. யாருக்குன்னு சொல்லலை, நகை வாங்கினா நல்லது யாருக்குன்னு சொல்லலை. இதுவும் இப்போ என் கூடவே வாங்க, பத்தம் சரியாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கீங்களா எல்லோரும். என் நண்பருடைய மனைவி அவங்க ஒரு பவுன் தங்கமாவது வாங்கணும் அல்லது 1 கிராமாவது வாங்கணும்னு சொல்லி காலையில் 4 மணிக்கே அவரை கூட்டிகிட்டு எங்கே நகை கடைக்கு போய் கூட்டம், ஏன்னா அன்றைக்கி வாங்கினா நகை பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, கூட்டத்தில் மாட்டி அந்த அம்மா 10 பவுன் செயின் ஆத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அது அவனுக்கு அச்சய திருதியை, யாருக்கு அதை திருடினான்ல, என்ன செய்ய, யாருக்கா கிடச்சிருக்குல்ல. அது இதெல்லாம் எப்படி நம்ம பேசுகிறோம். இப்போ யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் தங்கிட்டு தான் போடும்பாங்க. நம்ம சரின்னு படுத்துடக்கூடாது. எம்பிட்டு நேரம் வேணாலும் பேசுக்கன்னு சொன்ன உடனே நான் உடனே இதைத்தான் எதிர்பார்த்தேன், மேடை கிடைக்காம திருறேன் அப்படி சொல்லக்கூடாது. 10 நாள் தங்கிட்டு போகணும்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் தெரியுமா, ரொம்ப நன்றிங்க, என் கடைசி பஸ் போயிடும், நான் போயிட்டு போயிட்டு வாங்கன்னு அவரே ஏற்றிட்டு போயிடுவார். அதுதான் நல்லது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ எவ்வளவு நேரம் பேசணும்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட. அவர் ஓடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண் கலக்கிட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, இது உங்கள் ஊரியா, எம்பிட்டு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம். நான் யார்கிட்ட பேசுவேன், மைக் சக்தி யார்கிட்ட பேசுவோன்னா. எனக்கே ஒரு ஞாபகம் இருக்குங்க, முந்தையெல்லாம் தனி சொற்பொழிவு போவோம். உண்மையிலே தனி சொற்பொழிவு எப்படி சொல்லுங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். ஒரு கூட்டத்தில் எல்லாரும் போய் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தார். அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பேசி முடித்த பிறகு கை கொடுத்தேன், பரவாயில்ல சாமி நீயாவது உட்காந்துருந்தேன் அப்படின்னு. அந்த சமுக்காலை எங்கள் வீட்டுது, நீ உட்காந்துருந்தீல, அது எங்கள் வீட்டில் அது வாங்க போனால் உள்ள விட மாட்டாங்க. அதனால் நீ என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது, சமுக்காலை ஏங்குது சொல்லுவாப்பில், மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னதுப்பாங்கல்ல, அது மாதிரி தான். இதெல்லாம் என்னன்னாங்க, பேச்சு மூலமாக ஈர்த்து உட்கார வைக்க முடியுமா, செய்தி காட்டினார்கள்ங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ பார்த்துருக்குறேன், மதுரையில் தமுக்க மைதானத்தில் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தினுடைய பெருமக்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மற்றும் கலைஞர் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு டிக்கெட் போட்டிருப்பாங்க. டிக்கெட் கொடுத்து போய் பேச்சு கேட்கணும். இது நம்ம நம்ப முடியுதா? நம்பணும். ஏன் தெரியுங்களா, அந்த பேச்சை 10 நாளைக்கு பேசிக்கிட்டே போவோம். அதுதான் வேணும், கேட்கணும், மனசுக்குள்ளே நிற்கணும். அப்படியே எத்தனை துறைகளில் சாதித்தவர் கலைஞர். செம்மொழின்னா இப்போ சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன். இப்படி பேச்சுக்கு நடுவில் லண்டன் போயிருந்தேன், அமெரிக்கா போயிருந்தேன்னு சொல்லுவேன். நீங்கள் நம்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆதாரம் என்னான்னு கேட்டால், ஐயா அவர்கள் அமைச்சர் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க, எங்கே இருக்கீங்கன்னாரு. ஐயா இப்படி வெளியூர் போயிட்டுருக்கேன், இல்லை விமானத்தில் இருக்கேன்னு. சரி நீங்கள் எத்தனாம் தேதி திரும்பி வருவீங்க அப்படின்னாரு. இல்லை ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு. விமானத்தில் இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப நாளாக விமானத்தில் உட்காந்து, எனக்கு அப்போவுமே சிரிப்பு வந்துருச்சு. விமானத்தில் இருக்க போகிறீங்களாட்டார். இல்லை இல்லை இறங்கிடுவேன், நீங்கள் வாங்க விழாவுக்கு வாங்கன்னார். இப்போ லண்டன் போயிருந்த போது நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, செம்மொழிகள் 6 மொழிகளில் அது என்னென்னு கேட்டால் நம்ம வரிசையாக சொல்லுவோம். மேற்கத்திய மொழிகள்னு கேட்டால் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு 3 மொழி. ஹீப்ரு மொழி தான் அதனுடைய கிளை மொழியாக அராமிக்கில் தான் இயேசுநாதர் பேசினார்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. இந்த மொழியை, இந்த எழுத்தை நான் லண்டன் மியூசியத்தில் போய் பார்த்தேங்க. அதான் ஆச்சரியம்.
கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு. இந்த ஹீப்ரு மொழியினுடைய அந்த எழுத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா உலகின் பழைய மொழியை பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். எப்படி நம்முடைய தமிழ் கல்வெட்டையோ தமிழ் எழுத்தையோ ஓலைச்சுவடியோ பார்த்த உடனே நம்முடைய கண் அப்படி கலங்கி போது பாருங்க. இவெல்லாம் எங்கள் சொத்து, எங்களுடைய பாரம்பரியம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல். அதே போல் இங்கே கிழக்கே வாங்க, மேற்கே இந்த 3 மொழினா சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ். இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? கிரேக்க மொழி பேசப்படுதா தெரியலை. 2 பேரும் கிரேக்க மொழியில் பேசிட்டு போகிறாங்களா? கிடையாது. அப்படின்னா இந்நேரம் கிரேக்க மொழி படம் வந்திருக்கணும். லத்தீன் மொழி பேசப்படுதா? இல்லை, தெரியல. லத்தீன் எழுத்துக்களை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் பேசலை. ஹீப்ரு பேசப்படுதா? அது ரொம்ப சுருக்கமாக 5-6 பேர் பேசிடுவாங்க, அவ்வளோதான். சீன மொழியில் என்னன்னு கேட்டிங்கன்னா 6000 எழுத்தான். 30 எழுத்தை வச்சுக்கிட்டா நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். 6000 எழுத்து, அதில் 600 எழுத்து தெரிஞ்சவன் தான் படித்தவனா. அப்புறம் சான்ஸ்கிரிட், அது மந்திர மொழின்ட்டாங்க. 2 பேரும் சான்ஸ்கிரிட்டில் பேசிட்டு போனது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் தமிழை பேசாதவர்களை நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் சிறப்பு. என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? இப்போ நான் ஒரு நகைச்சுவை சொன்ன உடனே உங்களால் சிரிக்க முடியும்னு வைங்க. அவ்வளவு எளிமையாக என்னால் கொடுக்க முடியுதுன்னா அதாங்க மொழிக்கு பெருமை. இப்போ பிற மொழியில் எப்படி உண்டா? இங்கிலீஷ்னு ஒரு மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் நான் குறையா சொல்லலை. அதில் ஒரு ஜோக் சொன்னால் 3 நாள் கழிச்சு தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா புரிஞ்சு சொல்லையாதான். அவர் என்ன சொன்னார் தெரியாமல் உட்காந்துருப்பாங்களாம். நமக்கு அப்படி இல்லைங்க, அப்படிங்கிறதுக்குள்ளே சிரிக்க வைக்கணும். நம்முடைய நகைச்சுவை என்ன தெரியுமா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் நான் ஒன்றும் இலக்கியத்திலேருந்து எடுக்கலை. ஊட்டி வரை வரும்னு ஒரு படம் பார்த்தீங்களா? ஜென்மத்துக்கு பார்த்ததே இல்லையா? ஏன் இப்படி இப்போ அமைதியாக இருக்கீங்க எல்லாரும்? ஊட்டி வரை வரும்னு ஒரு படம். நாகேஷ் அதில் டாக்டராக வருவார். இப்போ நான் ஜோக் சொல்ல போகிறேன், என் கூட வந்தால் தான் தெரியும். சரியா? என்னை போகிறப்ப ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. நடுவில் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு. எங்கள் ஊரில் பட்டிமன்றம் போட்டப்போ நான் பட்டிமன்றம் முடியிறப்போ 12-1 மணி ஆயிடுச்சு. மறுநாள் பஸ் ஸ்டாண்டுக்கு காலேஜுக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வேகமாக ஓடியாந்து நேற்று. அப்புறம் திருப்பி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் பஸ் ஸ்டாண்டில். ஏன்னு கேட்டேன். எனக்கு வேலை இருந்ததுனால போயிட்டேன், இப்போ சும்மா தான் இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்களாப்புல. நான் ஊராக தீர்ப்பு எழுதி கொடுத்துக்கிட்டே போக முடியுமா? அந்த ஊட்டி வரை உறவில் நாகேஷ் டாக்டராக இருப்பார். அங்கேருந்து ஒருத்தர் நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிம்பா, பழைய நோயாளி அப்படிம்பா. இருக்க முடியாதே அப்படிம்பார். அவ்வளோதாங்க ஜோக்கு. ஏன் இருக்க முடியாது தெரியுமா? அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அப்படி இல்லையா? என்ன வேணும்? நான் உங்கள் பழைய பேஷண்ட்டு, இருக்க முடியாதே. ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்று செத்து போயிருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி ஏன்ட்ட வர மாட்டாங்க. இதை இப்படி போகிற போக்கு அப்படிங்கிறதுக்குள்ள சொல்லணும். அது சொல்கிறது பெருசு இல்லைங்க. அதை வாங்கி சிரிக்க நம்ம பழகணும். 9 வகையான சுவைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் முதல் சுவை நகைச்சுவைன்னு நம்ம சொல்கிறோம். கலைஞருக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? முத்தமிழறிஞருக்கு சிறப்பு அவருடைய பன்முகத்தன்மைன்னு தம்பி சொன்ன மாதிரி. எழுதணுமா பேசணுமா? இப்போ எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு துறை தாங்க வசப்படும், ஆனால் அவருக்கு எல்லா துறையும் வசப்படும். பாட்டு எழுதுனா அப்படி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அவர் எழுதின பாடல்களையே தனியாக தொகுத்து புத்தகமாக போட்டிருக்காங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்குது. பூம்புகார் படத்தில் அவர் வசனம் எழுதுனதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு ஒரு பாட்டு கேபி சுந்தராபால் அவர்கள் அதை பாடுவாங்க. அந்த படகுல போகிறப்ப அந்த பாட்டு, அந்த கலைஞர் எழுதக்கூடிய அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க. வாலிபம் என்பது எப்படிப்பட்டது, வயோதிகம் என்பது எப்படிப்பட்டது, அது வாழ்க்கை என்னும் ஓடம்னு சொல்கிறப்ப இந்த ஓடத்தில் நாம் போகிறோம் வர்றோம், எவ்வளவு சிரமங்கள் இருக்குது. வசனம் எழுதணுமா? அந்த வசனம் எப்படி இருக்கணும்? ரங்கோன் ராதான்னு ஒரு படம். அந்த ரங்கோன் ராதாவில் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லனாகவே நடிச்சிருப்பாருங்க. ஆச்சரியம், கதாநாயகன் நடிச்சதுக்கு ஒருத்தர் வில்லனை நடிக்க மாட்டாங்க. இமேஜ் போயிடும். நானாக அவர் வில்லனை நடிச்சிருப்பார். கதை யார் தெரியுங்களா? பேரறிஞர் அண்ணா. வசனம் யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி வாய்ப்பு பாருங்க. அதில் என்ன வசனம் முக்கியமானது தெரியுங்களா? அதில் அவர் என்ன பண்ணுவார், தான் மனைவியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பார். அது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க, என்ன சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்காக தான் மனைவியை பாடாப்படுத்தி பைத்தியம்னு ஆக்கிட்டு இருப்பார். அப்புறம் அந்த அம்மா நேரடியாக கேட்டுறோம்,
ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? உன் தங்கச்சி என்ன உன் கூட பிறந்தவதான்னு சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டாமே. எப்படி வாசனது பாரு, அங்கே பாரு ஜோடி புறாக்களை பாரு, 2 இருக்கா, அந்த பாரு இவங்க அந்த இவங்களை பாரு, அப்படி ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு, என்ன நீங்கள் கும்பிடுற சாமி, அந்த முருகனுக்கே 2 மனைவி தானே, நாங்கள் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த அம்மா சொல்கிற வசனம் இருக்குது பாருங்க, அதை ரசிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா சில செய்திகளை உள்வாங்கினா தாங்க முடியும். பானுமதி சொல்கிற மாதிரி ஒரு வசனம் அவர் என்ன தெரியுமா? ஆம், முருகனின் கதை தான் இங்கு நடக்கிறது. கதையில் முருகன் இளைஞன் கிழவனானான் என வேடன் விருத்தன். இளைஞன் கிழவனானான், இங்கே கிழவன் இளைஞனாகிறான். யார்? நீ கல்ட்டு பிள்ளை இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிற. யாரால் எழுத முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது வெளியே போக மாட்டாங்க, பாட்டுக்கு தான் சில பேர் வெளியே பாட்டுக்கு போடுறது, வசனத்துக்காக உட்காந்துருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் எதுக்கு ஓடுறது முக்கியமாக படத்துக்கு முன்னாடி கலைஞர் அப்படி எந்திரிச்சு டேபிள் முன்னாடி நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுவாருங்க. பூம்புகார படம் பாருங்க, முன்னாடி நின்று அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு முன்னுரை கொடுப்பாருங்க. இன்றைக்கி நான் யூடியூப்பில் சிலப்பதிகாரம் பற்றி பேசுகிறேன், சித்திரை சிலம்பு பற்றி பேசுகிறேன், உலகமெல்லாம் போகுதுன்னு சொன்னால் இதற்கெல்லாம் விதை போட்டவர்கள் யார் என்று கேட்டால் கலைஞர் முத்தமிழறிஞரை போன்றவர்கள் தான். நீங்கள் இதுக்கு போயிருக்கீங்களா? பூம்புகாரில் அந்த கலைக்கூடம் இப்போ வள்ளுவர் கூட்டத்தை புதுப்பிச்சுட்டாங்க. அந்த பார்த்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் பலமுறை இங்கே பேசியிருக்கேன். அந்த பூம்புகாரில் கலைக்கூடத்துக்கு போங்க, கண்ணகியினுடைய சிலை, மாதவியினுடைய சிலை, இதை வேலை நடந்துட்டு இருந்தப்ப கலைஞர் போயிருக்காரு. போய் பார்த்தா கண்ணகியினுடைய சிலை அவ்வளோ அழகாக இருக்குது, மாதவியினுடைய சிலை அதுவும் அழகாக இருக்குது, கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கலைஞர் அந்த சிற்பியை கூப்பிட்டாரான், ஏயா கண்ணகி இவ்வளோ அழகாக இருந்தால் அவன் எப்படியா மாதவிட்ட போவேன், கொஞ்சம் அதை கூட்டியா அப்படின்னாரான். ஏன்னா நம்ம இன்னொன்று நம்மளை இழுத்தாத்தான் நம்ம போவோம். இப்போ சொன்னாங்க பாருங்க, என்னென்ன சாப்பாடு போடுறாங்கிறத பட்டியல் போடுறாங்க. தளவாழை இலை போட்டு அதில் போடப்பட்ட உணவு வகைகள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கப்போ விளையாடுறப்ப எல்லோரும் அவங்க கையை பார்த்து உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். இப்போ நம்ம கையிலேயே சாப்பிட்றது இல்லையே, அது வேறு விஷயம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவர். 62 பல்கலைக்கழகங்களில் அவருடைய நூல் பாடப்புத்தகமாக இருந்தது. 40 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துறேன். அவர் ஒரு முறை லண்டன் போயிருந்தப்போ சாப்பாடை கையில் எடுத்து சாப்பிட்டாரான். அப்போ கூட இருந்த வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கான், என்ன கையில் எடுத்து சாப்பிட்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை கரண்டியில் சாப்பிட்டா சுத்தமாக இருக்குமே, கையில் எடுத்து சாப்பிட்றீங்களேன்னொன்னே அதுக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த கையை வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, நான் தானே பயன்படுத்துவேன், இந்த கை எனக்கு தான் சொந்தம், அந்த ஸ்பூனை எல்லா பேரும் யூஸ் பண்ணியிருப்பேன்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்லக்கூடிய அந்த ஆற்றல். திரையுலக வாழ்க்கையாக இருக்கட்டும், திருக்குறளுக்கு உரை எழுதுவதாக இருக்கட்டும், புறநானூற்றிலே சொல்லுகின்ற அந்த விளக்கங்களாகட்டும், செம்மொழிக்கு பெருமை கிடைப்பது அவர் காலத்தில் தானங்க அந்த செம்மொழியை அறிவிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கிருந்து வருகிறீர்கள்? செம்மொழியாகிய தமிழ்மொழி, அவரே எழுதுன அந்த பாட்டு. இதை நான் எங்கே பார்க்குறது தெரியுங்களா? ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நாட்டியம் ஆடுவதற்கு இந்த பாட்டு போட்ட உடனே எனக்கு என்ன சந்தேகம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா ஆஸ்திரேலியாவில் இருக்கோமா என்று நம்மை வியக்க வைக்கின்ற அந்த மொழி அவருடையது. அதுவும் நான் மேடைகளில் பார்த்துருக்கேன். அவர் அந்த சக்கர நாற்காலில் வருவாருங்க, அந்த பாட்டு ஒலிக்கும், எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படியே ஒரு ஆச்சரியம் நமக்கு நிகழும். செம்மொழிக்கு இந்த பெருமையை தந்தது அவர் தான். இந்த வார்த்தையை, செம்மொழிங்கிற வார்த்தையை மதுரையை சேர்ந்த சூரிய நாராயண சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர் தான் அவருக்கு பேர், அவர் தன்னுடைய பேரை வச்சுக்கிட்டார். அந்த பரிதிமார் கலைஞர் செம்மொழின்னு சொன்னார். அவர் இங்கே தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் தான் படித்து வேலை பார்த்தார் கொஞ்ச நாள். ஆனால் இளம் வயதில் இறந்து போனார். அந்த செம்மொழிங்கிற சொல்ல ஆய்ந்து தேர்ந்தெடுத்து நமக்கு பயன்படுத்த தந்தவர் யார் என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய அந்த எழுத்து, அந்த கவிதை, அவருடைய அந்த சிறப்பு எல்லாமே நமக்கு பெரிய மகிழ்வாக இருக்குங்க. இன்னொன்று, போகிற போக்கில் நகைச்சுவை சொல்லிட்டு போகணும். ஒரு ஜோக் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. போகிற போக்கில் அப்படி சொல்லணும்.
கன்னியாகுமரியில் ஒரு விழா நடக்குது. கலைஞர் மேடையில் இருக்கார். அப்போ கலைஞர் குமரி அனந்தன் அவர்கள் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவை நடராஜன் அவர்கள் உட்காந்துருக்காரு. அவை நடராஜன் பேசி முடிக்கிறாரு. அப்போ எல்லோரும் கொஞ்சம் அப்படியே அசதியாக இருக்க மாதிரி இருக்குது. கலைஞர் மைக்கில் சொல்கிறாருங்க, எப்படி அவ்வை கிழவி பேசினார், தொடர்ந்து வருகிறார் குமரி அப்படின்னாரு. இது கிழவி, அது குமரி. எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க, எந்த குமரி வரப்போதுன்னு பார்ப்போம். குமரி தான் வந்தார். இந்த சொல் விளையாட்டு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு மகிழ்வை தரும். தனியாக என்னங்க உலகத்தில் நகைச்சுவையாக இருக்குது? இல்லைங்க. ஒரு 98 வயசில் ஒருத்தர் அப்பா பாவம் மரண படுக்கையில் இருந்திருக்காரு. அப்போ மகனை கூப்பிட்ருக்க, ஆஸ்பத்திரியில் மகனை கூப்பிட்ருக்காரு, இங்கே வாடா. என்னப்பா அப்படின்னு ஆர்வமாக ஓடியாந்தான். ஒன்று உண்மையை சொல்லணும். நீ என்னப்பா, நீ 8வது படிக்கிறப்ப, எப்பா அதெல்லாம் எது சொல்கிறா, 8வது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை என்கிட்ட கொடுத்தில்ல, அதில் 90 மார்க்குன்னு போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்கிறா, அந்த சைபரை நீ தானே போட்ட. ஏன்ப்பா இதை இப்போ தான் கேட்பாங்களா? நீ சொல்லு, என் உயிர் போகாது, ஆத்மா சாந்தி அடையாது, வீட்டையே பேயா சுற்றுவேன். நான் போடலப்பா, சத்தியமா சொல்கிறா, உண்மையை சொல்லு, அந்த 90 மார்க்கில் சைபரை நீ தானே போட்ட. எப்பா நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னா. அவங்க அப்பே நினச்சிருக்காரு, இவன் 9வது வாங்கியிருப்பான், சைபர் தான் போட்டிருப்பேன்னு. அந்த முட்டாள் என்ன பண்ணியிருக்கான், சைபர் தான் வாங்கியிருக்கான். ஆனால் சொல்லியிருக்கான் பாருங்க, நான் சைபரை நான் போடல, போட்டதை வந்தான். இது எப்போ தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? முன்னே நம்ம படிக்கிற போதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் 40 மார்க் வாங்கினா கெடாவட்டி பொங்க வச்சுருவாங்க. இப்போ 98 மார்க் வாங்கினா குடும்பமே போட்டு கும்மி அடிக்கிறாங்க. அவனை போட்டு போச்சு, கட்டா போச்சு, கட்டா போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு. டேய் படிச்சுட்டு போகிறாடா, விட்றா. படிக்கிற பிள்ளை, அவனுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னார் பாருங்க, எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டோமா, +2 முடிச்சிட்டோமா, உன்னால் உலக நாடுகளில் பயணப்பட்டு வேலை வாய்ப்பை நீ பெற முடியும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்ன இந்த இடத்துல பேசுகிறப்ப சொன்னாங்க. அது கேட்டபோது மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த உலகம் எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனையோ வறுமையில் வாழ்ந்திருந்தாலும் கூட பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. எவ்வளவு வகையான இன்பம் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த இன்பங்களை நம்ம பெற வேண்டாமா? அதில் ஒன்று என்ன தெரியுமா, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாதுங்க. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு, செல்வத்துள் செல்வம். இப்படி அமைய மௌனாஞ்சலி மாதிரி உட்காந்துருக்கீங்க. திருக்குறள் கிடையாது அந்த ஏரியாவில். இங்கே இருங்க, திருக்குறள் நம்ம தான் சொல்லணும். ட்ரம்ப்பா சொல்லுவார் திருக்குறள், செல்வத்துள் செல்வம். இப்படி சேர்ந்து சொல்லிட்டோம்னா ஒரு வசதி. தேசிய கீதம் முழுசா தெரியாது ரொம்ப பேருக்கு. கடைசியில் சேர்ந்துக்கிட்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா, ஜெயகேல அப்படி சேருவாங்க. இது எதுக்கு கேட்டேன்னு தெரியுமா, இந்த ஒரு திருக்குறளில் தாங்க 5 தடவை செல்வம்ங்கிற மொத்தமே 7 சொல்கிறாங்க. திருவள்ளுவர் மாதிரி கஞ்சே ஒன்றும் கிடையாது. 7 சொல்ல 5 தடவை ஒரு சொல்ல போடுறாரு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன்? மெய், வாய், கண், மூக்கு, செவி 5லையும் செல்வத்தை நுகர்றோம். மெய்னா உடம்பு, இந்தா நகை போட்டிருக்கோம், வேஸ்ட்டை கேட்டிருக்கோம். வாய் தின்னே தீர்த்து போடுறோம். கண் பார்க்காத விஷயம் இல்லை. அதே போல் மூக்கு நுகராத இனிமை இல்லை. அதெல்லாம் அழிஞ்சு போகுங்க. ஆனால் காதில் கேட்ட ஒரு செய்தி ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செல்வத்துள் செல்வம். இது ஏன் நான் உங்களை பார்த்து கேட்டேன் தெரியுமா, எனக்கு திருக்குறள் மறந்து போய் ஊராக கேட்டுக்கிட்டு நினச்சி விடாங்க. ஒரு கூட்டத்தில் கேட்குறேன், செல்வத்துள் செல்வம்ங்கிறேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லுது. இப்போ கூட வர்றப்போ ஒரு காரில் ஒரு கண்ணாடி திறந்தோடனே ஒருத்தர், மூத்த பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னாரு. நான் எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். யாருன்னு சன் டிவியில் சிங்கப்பெண்ணை சீரியல் போயிட்டுருக்கு. ஏன் நான் கூட இப்படி கவலைப்படல, அவர் கவலைப்பட்டுருக்காரு. அது பரவாயில்ல. ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் வாயில் துண்டை வச்சு என்னை பார்த்து அழுதா இருக்கு. நான் பயந்து போனேன், என்ன நம்ம உடம்புட முடியலையான்னு. வீட்டை அடமாட வச்சுட்டீங்க. என்னையா சொல்லி சொல்லிடுற அப்படின்னா நாடகத்தில் நான் என்ன செய்யறது? இதெல்லாம் பரவாயில்லைங்க. நானும் என் மனைவி மீனாட்சி கோயில் போயிட்டு வெளியே வர்றோம்.
ஒரு அம்மா ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. எது இந்த நாடகத்தில் என் கூட்டு நடிச்சது. நான் ஊர் ஊராக கூட்டிகிட்டு தெரிய முடியுமா? என்ன ஆகுறது? நல்ல வேளை என் துணைவியார் முன்னாடி போயிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? வீட்டில் குழப்பந்தான் வரும். வேணும், கலை வேணுமா வேணும், நாடகம் வேணுமா வேணும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? அந்த சிங்கப்பெண்ணை நாடகத்தினுடைய இயக்குனர் யார் தெரியுங்களா? கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி அவர் நிறைவாக எழுதி கொடுத்த ராமானுஜர் நாடகத்தை இயக்கிய தனுஷ்குமார் அவர்கள் தான் அந்த நாடகத்தினுடைய இயக்குனர். அவர் சொல்லுவாருங்க, ஒவ்வொரு நாளும் வசனத்தை எழுதி கொடுத்துட்டு அது எடுக்கப்பட்ட காட்சியை போட்டு பார்க்க சொல்லிட்டு அடுத்த காட்சிக்கு போக சொல்லுவாராங்க. எப்போ வயசு அவர் வாழ்கிற காலத்தில் நினச்சி பாருங்க. அப்போதும் கூட அவருக்கு ராமானுஜர் மீது இருந்த அந்த அன்பு. ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? திருக்கோஷ்டியூரில் அந்த இவரை போய் திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்க்குறதுக்கு ராமானுஜர் ஏறத்தாழ ஒரு 13 முறை போகிறாருங்க. எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுன்னு சொல்லி கேட்க போகிறாரு. இப்போ நேரம் இல்லை போ 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 13 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம் 13 தடவை அவர் நடந்து வர்றாருங்க. சொல்லிக் கொடுக்கல. கடைசியாக சொல்லிக் கொடுக்க போகிறப்போ சொன்னார், ஒரு மாதம் சாப்பிடாமல் இருப்பியா? இங்கே இருக்க டியூஷன் ஃபீஸை பாருங்கள். ஒரு மாதம் சாப்பிடாமல் இருப்பியா? சாப்பிடாமல் இருப்பேன். தண்ணி குடிக்காமல் இருப்பேன். 5 நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருப்பேன். இப்படி கிடந்து தாங்க அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் சொல்லிக் கொடுக்குறன்னு சொன்னார், இதை நீ மறந்தும் கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் வேறு ஆளுக்கு சொல்லக்கூடாது. இவ்வளோதாங்க. அன்றைக்கி இரவு ராமானுஜர் தூங்கலைங்க. ஏன் கலைஞர் இதை கையில் எடுத்தாருன்னு சொல்கிறேங்க கேளுங்க. ராமானுஜர் தூங்கலைங்க. இந்த மந்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இத்தனை பாடுபட்டனே. ஒரு ஏழை விவசாயி, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, நாளும் உழைக்கின்ற ஒரு கூலி தொழிலாளி எப்படி இதை தெரிஞ்சுக்கிடுவான்? அதனால் அப்படி நினச்சி அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்படியே எந்திரிச்சு அந்த கோபுரத்தோட உச்சிக்கு திருக்கோஷ்டியூர் போனால் பாருங்கள், கோபுரத்துக்குள்ளே ஒரு வழி இருக்கும். மேலே ஏறி நின்று அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னாருங்க நீங்கள்? அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே அடிச்சிட்டாரு. புலம் தரும் செல்வம் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் சொல்கிறோம்ல, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமுங்கிற வார்த்தையை சொல்கிறார். இப்போ அந்த குருநாதரை வந்து கேட்டார், யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்னேன்ல, ஊருக்கே சொல்லிவிட்டியாடா? ஏன் சொன்னேன்? சொன்னால் நரகத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, ஏன் சொன்னேன்? அதுக்கு பதில் சொன்னாருங்க அவர், சாமி இதை சொன்னால் நான் நரகத்துக்கு போவேன், கேட்டவன்லாம் எங்கே போவேன்? அவன்லாம் நல்ல இடத்துக்கு போவேன். அவன் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு நான் நரகத்துக்கு போனேன் என்ன தப்பா? இவன் தாங்க மனுஷன். அவருடைய வாழ்க்கையைத்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் ராமானுஜருடைய வரலாறாக அவர் வந்து எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால், எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால், வாழ்க்கை முழுவதும் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்த மனிதர். வாழ்கிற காலம் எத்தனை காலம் மனிதர் வாழ்ந்தார் என்பது கேள்வி இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி மறைந்தார், அதுதான் உண்மை. இங்கே இந்த புகழுரைன்னு சொல்கிறப்ப நமக்கு என்ன பெருமை தெரியுங்களா? இந்த ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். புகழுரை என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம், எல்லா வகையான உணவும் போடுறோம். உயிருக்கு என்ன போடுறேன்னு கேட்டார் திருவள்ளுவர். உயிருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி 20 லட்சத்துக்கு எடுத்திருக்கேன் அப்படி சொல்கிறதா? அவர் சிரிச்சிடுவார். அவர் சொன்னார், அவரே சொல்லி கொடுத்தாரு, எப்பா உடம்புக்கு சாப்பாடு போடு. அமுதக்கரங்கள் இருக்குது, நம்ம ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார், நம்முடைய முதல்வர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன் உயிருக்கு நீ என்ன வேணும் தெரியுமா? உனக்குள்ளே ஒரு உயிர் இருக்குல்ல, அதுக்கு நீ புகழ்னு ஒன்றை கொடுப்பா. அந்த புகழ் கூட சாதாரணம் இல்லைப்பா, அது நீ கொடுக்கின்ற கொடையால் அது வரணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொன்னால், அந்த மாதிரி புகழை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருமகனார் யார் என்று கேட்டால் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்தநாளை செம்மொழி தினமாக அறிவித்து மாதம் முழுவதும் அதை கொண்டாடுகின்ற, வருடம் முழுவதும் அதனை கொண்டாடுகின்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா தமிழ் வழியில் நடக்க இருக்கிறது. கேட்க கேட்க பெருமையாக இருக்குது. அந்த நல்ல விழாவையும் நீங்கள் சிறப்பாக நடத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.